ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, யாரும் பொய் சொல்லாமல் உண்மை சொல்லுங்க, படம் எப்படி இருந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. நல்லா இருந்தா? அப்படியா? ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், குரு இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, யாரோட ரியாக்ஷன் வேணால் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் எல்லாருமே வந்தோம். எதிர்பார்த்ததோடு உங்கள் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னால் இங்கே சொல்ல முடியாது. ஜென்யூன்லி நான் ராம் சார் நான் பக்கத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்த்த இடத்த விட ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். அது எப்பவுமே தெரியும். ஏன்னா சென்னை 28லேருந்து இந்த பாண்ட் இருக்குது உங்களோட. இன்றைக்கி நான் இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொன்னது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு படம் நடித்தது மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி ரொம்ப அன்பாக பாராட்டினீங்க. ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய கேள்விகள் இருக்குது. நாங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இவர் இருக்காரு. கேட்கலாம், எந்த கேள்வி வேணா கேட்கலாம். அப்படி இல்லை சார், கணக்கு வைக்கல சார். அது வச்சு அதை எடுத்தா இன்னொரு படம் வரும், பார்ட் 2 வரும். அந்தளவுக்கு இருக்கு. ஆமாம் சார். வணக்கம். இந்த படத்தை நாங்கள் எங்கெங்கேயோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருந்தது இந்த ஷோக்கு தான். ஏன்னா அந்த படத்தினுடைய தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிற ரியாக்ஷன் கிடைக்கக்கூடிய ஷோ இது. தெரிஞ்சு நம்ம கவிதா மேடம் பல படங்கள் என் படம் பார்த்துருக்காங்க. இந்த விட முதல்ல ஹிட்டு சார் அப்படின்னாங்க. இதுதான் ரியாக்ஷன். அந்த எல்லாருமே கொடுத்த அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் நான் நினச்சேன். அதே சந்தோஷத்தை எல்லாரும் முகத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி. ஆமாம், இல்லை இந்த படத்துலேயும் 2-3 பேர் அழுதாங்க. ஏன்னா அது சிரிச்சு அழுதுட்டே நாங்கள். இவனை பார்க்கறது எப்படி இருக்கு? இல்லை, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு புதுசா பேர் வச்சுட்டாங்க. குழந்தைங்க நார்மலா தான் இருக்கு. நம்ம அவங்களை லிமிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால நம்மளுக்கு அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வைக்கணும். ஹைப்பர் அப்படிலாம் கிடையாது. இவன் ரொம்ப, நீங்க தங்க மீன்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தங்க மீன்கள் அந்த படம் ஸ்லோ லேர்னர் டிஸ்லெக்ஸி சொல்லலாம். இதுல இந்த பையன் ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையன். எல்லா குழந்தைங்களும் என்ன பேசுவோம் அதான் பேசுறான். நம்ம குழந்தைங்க பேசுறதை காது கொடுத்து கேட்காதனால வித்தியாசமா புதுசா இருக்கு. அவ்வளவுதான் சார். எனக்கு நீச்சல் தெரியாது சார். எனக்கு நீச்சல் தெரியாது. 19 முட்டாள இல்லையா? கடைசியில நமக்காக ஒரு பாட்டு எழுந்து போக கூடாதுன்னு ஒரு தம் அடிக்கிறதுக்காக ஒரு பாட்டு வேற இருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா சொல்றாங்க. ஒரு லவ் இல்ல போடா வாடாவோ நிறுத்திட்டாங்க, சந்தோஷம் பண்ண. இப்பதான் அப்படிதானே சார் ஆயிடுச்சு சார். இல்லை, வயசு கம்மியாக பேசுகிறாங்க. நீங்கள் நிஜத்தெல்லாம் வச்சு தான் ஓடி போயிடுவோம். நம்ம இன்னைக்கு 9 வயசு பசங்க பேசுறது இப்போ நான் கிட்ட நிறைய குழந்தைங்களை பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம வச்சோம்னா சென்சாரே பிரச்சனை ஆகிடும். இன்னைக்கு குழந்தைகள், இன்றைய ஜென்ரேஷன் குழந்தைகள் பேசுறதுங்கிறது என்ன சொல்றது, நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குது. காது கொடுத்து கேட்டோம்னா இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும். எழுதுறப்ப இது ஹியூமர் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு. இப்போ சிவா நடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு டேலண்ட் இருக்குல்ல. எப்போ ஜோக் அடிக்கிறாரு, எப்போ சீரியஸாக பேசுறாரு தெரியவே தெரியாது. இப்போ கூட ஒரு மைண்ட் இவர் முகத்துல மட்டும் உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கான்னு தெரிய முடியாது. ஈஸியாக ஏமாத்திடுவார். இல்லை சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுக்கு தனியாக எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தர வேண்டியிருக்காரு. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இல்லை சார், நான் இப்போ இனிமேல் நடிக்க போகிற ராம் சார் நடிக்கிற எல்லா ஹீரோஸ்க்கு என்ன சொல்லிட்டேன்னா, நீங்கள் இதெல்லாம் கோர்ஸ் போய் ஜிம் ட்ரைனர்லாம் வச்சு விளையாடணும், ஃபிட்டான அவசியமே இல்லை. ஒரு 90 days இவர்கிட்ட கொடுங்க, உங்களை ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அனுப்பிச்சிருவாரு ராம் சார். அந்த சிவா சார் சொல்லிடுறேன். ஏன் படத்துலனா எனக்கு சிவா சார் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப யதார்த்தமாக கேமரா முன்னாடி இருக்கோங்கிற பிரச்சனை இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இந்த இதில் ஒரு வளர்ந்த குழந்தையா நடிக்கணும். இந்த அப்பா அவரும் ஒரு குழந்தை மாதிரி மனமண்டலையோடு இருக்கணும். அதுக்கு கரெக்டாக பொருத்தமான ஒரு நடிகர்னா அது இவர் தான். இவர் வந்தோட ஸ்கிரிப்டில் இவருக்கு டைமிங் ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு நடிகர் கிடைக்கிறப்ப எந்த நடிகராக இருந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அதையும் ஸ்கிரிப்டுக்குள்ள வச்சுக்கணும் நான் நினைப்பேன். ஸோ இவருக்காக ஸ்கிரிப்டில் அங்கங்கே, இவருக்காக மட்டும் இல்லை, இவருக்காக இவங்களுடைய பலத்துக்காக இந்த ஸ்கிரிப்டில் அங்கங்கே சில சேஞ்சஸ் பண்ணோம். அந்த போர்ஷன் இவர் மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர். 150 படம் நடிச்சிட்டு இருக்காரு. நிவின் பாலி சார் கதையை கேட்டப்ப சொன்னார் அர்ஜுன் நடிச்சா நல்லா இருக்கும். நான் சொன்னேன் வர்றது 5 நிமிஷம் தான்,
அவரு 150 படம் நடிச்சிட்டீங்களா? இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொல்றேன்னாரு. இவர் ஃபோன் பண்ணிட்டு கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார், நான் வந்துட்டேன்னு வந்துட்டார். அப்படிதான் அஜு இதுக்குள்ள வந்தாரு. தேங்க்யூ அஜு ஃபார் நெகட்டிவ் ரோல்ஸே இல்லாத மாதிரி அப்புறம் எனக்கு இந்த பையன் தொலைகிறப்பெல்லாம் யாராவது ஏதாவது கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணுவானுங்க ரொம்ப ஆயிடும் அப்படின்னு தோணுச்சு. அதுவே இல்லாமல் படத்தை இவ்வளோ அழகா எப்படி சார் நிஜ வாழ்க்கை அப்படி யாரும் தொலைஞ்சு போறது வந்தா சார். நம்ம மைண்ட்ல வந்து இப்போ யாரோ சொன்னாங்க ஏதாவது சிடி கேமரா ஃபுட்டேஜ் வந்தா கூட ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வண்டி தனியாக போனால் ஃபுட்டேஜ் இல்லைன்னு நினைச்சிட்டோம். ஒரு இடத்துல கூட இல்லை. அப்படி பெரும்பாலும் இல்லைன்னு சொல்றேன். விதிவிலக்குகள்ல தான் நடக்குது. விபத்துகள் விதிவிலக்குகள் தான். என்ன சார் இதே மாதிரி படம் இவ்வளவு யாரும் சேர்ந்து பண்றப்ப கண்டிப்பா அந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்கலாம். இல்ல சார் அப்படி இல்லை சார். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விஷயம் ஐடென்டிட்டி இருக்கு. அப்படி பார்த்தா யூரோப்புக்கு ஒன்று சொல்றோம். ஸோ நம்ம எங்க போனாலும் அது பெஸ்ட்னு ஒண்ணுலாம் கிடையாது. அப்ப இருக்கிற இடத்துல இப்படி பெஸ்டா இருக்குங்கிறது தான். இல்ல இந்த கதை வந்து இவனுடைய மனம். இன்னைக்கு ஒரு டைரி ஆஃப் இம்பிகேட் படிச்சுட்டு இருக்கான். அந்த கதையில அந்த ஒரு புத்தகம் எழுதிருமா அவன் மூலையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் குழந்தைகள் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறது, அவனுடைய வேர்ட்ஸ், இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய இதிலே இப்போ நிறைய வார்த்தைகள் வருது. தமிழ் மொழிங்கிறது பிற மொழி சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதோட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மொழி தான். ஆங்கிலமே சுத்தமான மொழி கிடையாது. தமிழ்ல இருந்து 2 வார்த்தை கட்டுமரம் தான், அங்கே கெட்டமரான், மாங்காய் தான் மேங்கோ. ஸோ இந்த பையனுடைய மனநிலை இவனுடைய உற்சாகத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள்ங்கிறனால அது அப்படி எழுதப்படும். இல்லை சார் அப்படியே சொல்லலாம். இல்லை எல்லா குழந்தைகளுக்குமே மலை ஏறணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது முருகனா இருந்தாலும் சரி, அன்புவா இருந்தாலும் சரி. உங்க பேர் என்ன? பாலாவா இருந்தாலும் சரி. இந்த படத்துல ஒரு டயலாக் இருந்துச்சு. நாங்கள் செடிதான் கோச்சிட்டாங்க. எனக்கு அன்புன்னு பேர் வச்சதுக்கு பதிலா ஆறுமுகன் பேர் வச்சலாம். மலையை பார்த்தாலே ஏறிடுறான்னு இருக்கா? நான் ஏறி இருக்கேன் சார். ரொம்ப 7 மலை பேர் பாத்தீங்களா இல்லையா? 7 கடல் 7 மலை. இல்ல இல்ல 7 கடல் நல்லா நடிச்சுதான். நீங்க தான் சொல்லுங்க கிரேஸ் ஆண்டனி தமிழ் சினிமாவுக்கு எப்படி? எனக்கு என்னமோ இவங்க வந்து அந்த எனக்கு ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேடமுடைய மகளையும் எத்தனை படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் தேவைப்படாங்க. 28-30 வயசுல இருக்கிற ஊர்வசி மேடம். அப்போ பார்த்துட்டே இருக்க மலையாளத்தில் அப்பன்னு ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி மேனரிசம், ஹியூமர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு புதுசா ஒரு ஊர்வசி மேடம் கிடைச்சிட்டாங்க மாதிரி இருந்துச்சு. உங்களை கண்டுபிடிச்சப்ப அப்படி வருவாங்க நம்புறேன். இல்ல அப்படி இல்ல 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 பிளாட்ல தான் ஆக்சுவலா இல்ல அது 2 இப்போ அதையும் தப்புலாம். இவங்க வேற வேலைக்கு போறாங்க, பாத்துக்க யாரும் இல்ல, கூட பாட்டியோ தாத்தா வரணும் வேற. இன்னும் யோசிச்சு பார்த்தா சென்னையில பிளாட்ல இருக்க குழந்தைங்க கூட ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா விளையாடுறதுக்கு அந்தந்த ஏஜுக்கு எங்க குழந்தைங்க கிடைப்பாங்க. அதனால இது தப்பு, அது சரி, பிளாட் மோசம் அது அப்படிலாம் இல்ல. இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். 3 நாள் இவன் பேசுறது அவங்க கேட்கறாங்க, அவன் பேசுறது இவன் கேட்கறாங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 3 பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, வாழ்க்கையை எவ்வளவு கொண்டாடுறாங்க. இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலாம்னு சொல்ற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை கூட்டு போய் அவர் புது உலகத்தை காட்டுறான். பறந்து போகலாம், நீங்க இன்னைக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றோம். அவ்வளவுதான் இந்த படத்தோட கதை. படத்துல வந்து பையன் காணும்போது நாங்க பதட்டப்படுறோம். ஆனா அப்பா வந்து பதட்டமே படல. புரிஞ்சிச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் காட்சியில இந்த பையனை பாதுகாப்பா பாத்துக்கணும், வீட்டுல வச்சு நினைச்சு அப்பா அவன் போயிடுவான்னு சொல்ற அளவுக்கு 3 நாள்ல புரிஞ்சுக்கிட்டாரு அவன் இண்டிபெண்டன்டான ஒரு பையன் தான் சொல்லி. இல்லையா நீங்க எப்படி? இல்ல சார் அதுதான் பாருங்களேன். அதுதான் உங்களை பார்த்தா சார் நீங்க 5 நம்மள முந்தின சாரை பார்த்தா அஞ்சலி ஒருத்தர் தான், ஒரு 10 அஞ்சலி இருப்பாங்க. குழந்தைகளுக்கு நேரம் செலவழிங்க, சீரட்டை விடுங்கன்னு சொல்லுங்க. காமெடியா நல்லா பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு நேரம் செலவழிக்கிறது சீரட்டும் ரொம்ப பாதிக்கிறாங்க. இல்ல இப்போ குழந்தைங்க நேரம் செலவழிக்கிறது மட்டுமே இல்லை. இந்த கதையில அப்பா அம்மாலே அவங்களுக்கு நேரம் செலவழிக்கணும்னு சொல்றாங்க. 2 பேரும் உலகத்துல அப்பா அம்மாக்கள் மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு காசு 100 ரூபாய் மிச்சப்படுத்தலான்னு கால் டாக்ஸில போகாம ஒரு ஆட்டோல போகாம நடந்து போகலாம்னு நினைக்கிற அம்மா வாட்டர் பாட்டில் எப்ப பார்த்தாலும் பிடிச்சி 2 பாட்டில தூக்கிட்டு அதுக்கு இதுக்கு 40 ரூபாய் செலவு வச்சுன்னு போகக்கூடியது. சிந்தின எண்ணெயை திரும்ப தொடச்சி எடுத்து வித்துலான்னு நினைக்கிற ஒரு அப்பா. ஸோ பொருள் அப்படி பணத்தை ஒவ்வொன்றா சேர்த்து அவங்க யாரும் செலவுக்கு நினைக்கிறாங்க பையனுக்கு. இது போக கடன், இவ்வளோ பிரச்சனை. இதுதான் ஒரு மிடில் கிளாஸோட லைஃப். ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு நைட்ல என்ன நடக்கும், வீட்டில் என்ன பேசுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு எவ்வளோ கடன், இந்த மாசம் வாரம் எப்படி கட்ட போறோம், இன்னைக்கு வெளியில போனப்ப இப்படி ஒருத்தர் சொல்லிட்டான், இந்த அவமானம், அது ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பையனை பத்தி இப்படி சொன்னாங்க, மார்க் ஒழுங்கா எடுக்கல, டியூஷன் வைக்கிறதா வேணாமா, சேர்த்துருக்க ஸ்கூல் கரெக்டான ஸ்கூலா இல்லையா, இந்த கான்வர்சேஷன் இல்லாம எந்த ஒரு நைட்டு மிடில் கிளாஸ் லைஃப்ல முடியறதே இல்லை. ஆனா முடியப்ப ஹாப்பியா முடிஞ்சாலும் நடுவில் பயன்படுத்திருப்பான். அவனோட ஸ்மெல்லும் அவனுடைய முத்தமும் அதை சரி பண்ணிடும். இந்த படத்துல இதுல கூட எழுதுவா ஸ்லீப்பிங் பிட்வீன் மம் அண்ட் டேட், அப்பா அம்மா. அதுதான் அம்மாவுக்கு ஆசையா இருக்கு, அப்பாவுக்கு ஆசையா இருக்கு. இவ்வளவு கஷ்டங்கள் என்னன்னா
தூங்கிட்டு இருக்கப்ப சிரிக்கக்கூடிய அந்த பையன் முகத்தோட சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய அப்பா அம்மா கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா உலகத்தினுடைய பயங்கரமான தைரியசாலிகள், போராளிகள், தோற்க விரும்பாத அஞ்சா நெஞ்சர்கள் யாருன்னா மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த பேரண்ட்ஸ் விட்டனால சார் படம் எடுத்தேன், நம்ம சொல்ல முடியாது. இஎம்ஐ க்ளோஸ் பண்ணவே இல்ல, நீங்க அதுக்கு ஓட்டிங்க. ஆனா இங்க இருக்க எல்லாருக்குமே அதான் ஆசை, இஎம்ஐ க்ளோஸ் பண்ண தானே ஆசை. அப்ப வாங்கிட்டு அப்படி ஓடி வந்துறீங்களா? ஆனா படம் சொல்ல வருது என்னன்னா இஎம்ஐ வேலை இதெல்லாம் தாண்டி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட். அவர் கடவுள் இஎம்ஐ காலிட்டு இஎம்ஐ பற்றி காலி பண்ணிடுன்னு சொல்றாருல்ல, நகரத்தை விட்டு கிராமத்துக்கு போனோம். அப்படி இல்லை கதை, அது இல்லை சார். கதை நகரத்துலயும் இருக்கலாம், கிராமத்துலயும் இருக்கலாம். அவர் ஹைட் தெரிய மாட்டேங்கிறான் அவன். ஹைட்ல தெரியும். முன்னாடி வரலாமா, அங்க வரலாமா, இவனுக்கு ஒரு ஸ்டூல் போட்டுருமா தெரியுதா? இவனுக்கு ஒரு சேர் ஏதாவது கொடுக்கலாம். இங்கே நிப்பாட்டாங்க. பேச வைக்கலாம். ரொம்ப நல்லா அந்த கொஞ்சம் அவன் சொல்லுங்க. சொல்லுங்க ஆக்ஷன். நான் கூட அன்பா என்ன பத்தி அன்பா இதை கேட்க போறேன், கேட்டா கூப்பிட்டு டே கோகுலன்னு சொல்றேன். அதுல ஒரு சந்தோஷம். ஓகே இல்ல நிக்கிறான் அது மாதிரி அது ஒரு பழைய மெத்தட் தான். பருவராகவன் ஒரு பாட்டுல கூட வந்து அழகம் பெருமாள் சார் கூட என்ன சொன்னாரு, அது ஒரு பழைய டெக்னிக் தான். டெக்னிக் ட்ரெய்லர்ல சிவா சாருக்கும் பாலாஜி சக்திவேல் சாருக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன்ல அப்பாக்குள்ள பாட்டு இருந்தது. அதுல ஒரு சில டைலாக் கட் பண்ணிட்டீங்க ஏன் சார்? அப்படியா? என்ன கட் பண்ற தெரிஞ்சு அவர் பேசி நம்ம சிரிப்பு வந்து ஓ அதுவா? அது எம்ஜி ஃபுட், அது எம்ஜி ஃபுட் வச்சுக்க கட் பண்ணது. என்ன கோவம் அப்பா ஓட வச்சு இருக்கீங்க? ஒன்னதான் கேக்குறாங்க. என்ன கோவம்? சிவா அங்கிள் மேல என்ன கோவம்? சிவா அப்பா தான். பொய் சத்தியம், தம் அடிச்சது பொய் சத்தியம். மம்மியை பிடிச்சது ஓட விட்டீங்க கடைசியா? அவங்க நடுவுல வந்தாங்க. சரி, இப்ப சிவா சார் பெரிய ஆக்டர், என்ன கத்து கொடுத்தாரு? ஆக்டிங் கத்து ராம் சார் என்ன சொன்னாரு? சொல்ல இல்ல சும்மா சொல்றேன். ராம் சார் வந்து இவரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆடிஷன் நிறைய பேரை வச்சு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணி இவருக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லு. ஸ்விம்மிங், வேவ் போர்ட், ரன்னிங், ஃபுட்பால். சார் ராம்சார் உங்க பையன் நடிக்கிறதா ஒரு இல்ல அவர் படத்தை கூட இவ்வளவு சூப்பரா பண்ணி இல்ல சார் நம்ம படம் நல்லா நம்ம பையன் நடிக்க வைக்கிறதுக்காக படம் எடுக்கல, ஒரு நல்ல பையன் நடிக்க வைக்கிறதா படம் எடுக்கிறோம். அது எனக்கு ஒரே விஷயம் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். என்னன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல போட்டு படம் பார்த்து முடிச்சு வரும்போது ஃபிலிம் பை ராம் அப்படின்னும் போது எல்லாம் கிளாப் பண்ணாங்க. வெளிநாட்டில் சொல்லியிருக்கேன், பட் இங்கேயும் அதே ரிசப்ஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை தேங்க்யூ ஸ்பெஷல்